நீங்கள் முதல்ல ஒரு தொலைக்காட்சி தான் சொல்லுது சம்பவம் செந்தில். காவல்துறை சொல்லலை. காவல்துறைக்கு அந்த தொலைக்காட்சி தான் சம்பவம் செந்தில் சொல்லுது. காவல்துறை தொலைக்காட்சிக்கு சொல்லிச்சா, தொலைக்காட்சி காவல்துறைக்கு சொல்லிச்சா? இதில் பல அரசியல்வாதிகள், பல போலி நிருபர்கள், பல பேர் இதில் டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக்கணும் புது புது தகவலை கொளுத்தி போட்டுட்ருக்காங்க. சம்பவம் செந்திலுடைய புகைப்படமே இல்லை. ஒரு 2010 சம்பவம் செந்தில் எங்கேயும் கைது செய்யப்படவில்லை. 16 கைது செய்யப்பட்டதாக ஒரு காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு. குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அப்போ போட்டா கூடவா எடுக்கல போலீஸு? காவல்துறை அவர் கோட்டை விட்டுதா, இல்லை மாஸ்டர் மைண்டா முன்னாடியே வராமல் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய நபராக இருக்காரா? அஞ்சலை வீட்டில் 50 லட்ச ரூபா கொடுத்ததா சொல்கிறாங்க. மணிமேகலை வீட்டில் மலர்கொடி 50 லட்ச ரூபா கொடுத்ததா சொல்கிறாங்க. எங்கே திரும்பினாலும் 50 லட்சம், 1 கோடி 50 லட்சம் தான். இத்தனை கோடியை இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்காக பயன்படுத்திய மாஸ்டர் மைண்ட் குற்றவாளி யார்? ஆருத்ரா கோல்ட் ஃபைனான்ஸு 5000 கோடி ரூபா இந்த பொதுமக்களுடைய பணத்துக்கான கொலை. இப்போ இதில் சம்பவம் செந்திலுடைய ரோல் என்ன? இவர் ஆர்கே சுரேஷுக்கு நெருக்கமானவரா, இல்லை ஹாரிஸுக்கு நெருக்கமானவரா, ராஜசேகருக்கு நெருக்கமானவரா, ஆம்ஸ்ட்ராங்குக்கு நெருக்கமானவரா? காவல்துறை கடமையை செய்வதை யார் தடுத்து? அரசியல்வாதியா, அதிகாரியா, இல்லை கையூட்டா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தினமும் ஒவ்வொரு பரபரப்பான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த கொலைக்கு எல்லாத்துக்கும் காரணமே இந்த சம்பவம் செந்தில் என்கிறவர் தான். இவர் தான் ஒரு மாஸ்டர் மைண்டாக இருந்திருக்காரு. இவர் தான் எல்லாத்துக்கும் காசு போட்டு விட்டு ஒரு ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு விட்டுருக்காரு அப்படின்னாரு. யார் சார் இவர் சம்பவம் செந்தில்? இல்லை, இப்போ சம்பவம் செந்தில ஒரு வாரமாக சம்பவம் செந்தில குற்றவாளியாக தேடப்படுகிற குற்றவாளியாக காவல்துறை தேடிட்டுருக்கு. இந்த சம்பவம் செந்திலை எங்கே இவர் சம்பந்தப்பட்டார், யார் இவரை இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உள்ள குற்றவாளி, இந்த குற்றவாளிகளை ஒருங்கிணைத்தவர் சம்பவம் செந்தில் யார் என்பது நீங்கள் முதல்ல ஒரு தொலைக்காட்சி தான் சொல்லுது சம்பவம் செந்தில். காவல்துறை சொல்லலை. காவல்துறைக்கு அந்த தொலைக்காட்சி தான் சம்பவம் செந்தில் சொல்லுது. அப்போது காவல்துறை தொலைக்காட்சிக்கு சொல்லிச்சா, தொலைக்காட்சி காவல்துறைக்கு சொல்லிச்சா? இப்படி இதில் பல அரசியல்வாதிகள், பல போலி நிருபர்கள், பல பேர் இதில் டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக்கணும், டிஆர்பி ரேட்டிங்கே அதிகமாக்கணும் புது புது தகவலை கொளுத்தி போட்டுட்ருக்காங்க. இப்போ சரி, சம்பவம் செந்தில் தான் யாருன்னு விசாரிப்போம். சம்பவம் செந்திலுடைய புகைப்படமே இல்லை. சம்பவம் செந்தில் புகைப்படமே இல்லை. ஒரு 2010 சம்பவம் செந்தில் எங்கேயும் கைது செய்யப்படவில்லை. 16 கைது செய்யப்பட்டதாக ஒரு காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு. குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அப்போ போட்டா கூடவா எடுக்கல போலீஸு? காவல்துறை ரெக்கார்டில் சம்பவம் செந்தில் படமே இல்லையே. அப்போது காவல்துறை ரெக்கார்டு படி நீங்கள் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு தேடப்படுகிற சம்பவம் செந்தில் பழைய படம் தான் இருக்குது, புது படம் காவல்துறைகிட்ட இல்லை. அப்போது காவல்துறை அவர் கோட்டை விட்டுதா, இல்லை மாஸ்டர் மைண்டாக முன்னாடியே வராமல் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய நபராக இருக்காரா? சம்பவம் செந்தில். இந்த ரவுடிகளுடைய பாஷையில் என்னென்னா, சம்பவம் என்பது கொலை நடப்பதற்கான சம்பவம். இதை இந்த முட்டாள் பசங்க என்ன பண்ணுறாங்க, சம்போ சம்போ சம்பவம்னு என்னென்ன தெரியல, ரவுடிகள்லாம் என்னென்ன தெரியல. இதையெல்லாம் முழுசாக தெரிஞ்சால் தான் மக்களுக்கு கொடுக்கணும். எதுவுமே தெரியாமல் சம்பவம் செந்தில் சம்போ செந்தில் ஆயிட்டார். அப்போ எப்படி இது எங்கே இதில் உண்மை இருக்குன்னு பாருங்கள். சம்பவம் என்பது கொலை சம்பவம் நடப்பதை தூரமாக இருந்து
இன்றைக்கி திட்டம் போட்டு ஆட்களை அனுப்பி செய்யக்கூடியவர் தான் சம்பவம் செந்தில். இப்போது நீங்கள் ஏகே விஸ்வநாதன் கமிஷனராக இருந்த பொழுது சிடி மணியும் காக்கா தோப்பு பாலாஜி புல்லட் ப்ரூஃப் கார், அது முதலமைச்சரும் பிரதமர் உபயோகப்படுத்தக்கூடிய புல்லட் ப்ரூஃப் காரில் எப்படி இந்த நபர்கள் பயணிக்கிறா, இந்த கார் அவளுக்கு எப்படி வந்தது? சிடி மணியும் காக்கா தோப்பு பாலாஜியும் புல்லட் ப்ரூஃப் காரில் பயணிக்கக்கூடிய அளவுக்கு அந்த 2-3 கோடி ரூபா புல்லட் ப்ரூஃப் காரு யார் அவருக்கு இம்போர்ட் பண்ணி கொடுத்தது? இப்படி ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அப்போது இந்த 2 பேர்ட்டு பல ஆயிரம் கோடி இருக்கு. இதை 3 இளைஞர்கள் எங்கே மடக்கிறான்? துப்பாக்கியில் சொல்கிறான், பாம்பு வீசுகிறான். எங்கே? எக்மோரில். திருப்பி மோட்டார் சைக்கிளை துரத்திட்டு போனால் எங்கே வச்சு மடி பிடிக்கிறாங்க? தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி. திருப்பிட்டு வந்து அந்த இளைஞர்களே நோக்கி துப்பாக்கியில் சொல்கிறாரு காக்காத்து பாலாஜி சிடி மணியும். அப்போது காவல்துறையை விட புல்லட் ப்ரூஃப் காரை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இவர்கள் வலிமையானவர்களாக மாறிட்டான்னா அப்போ காவல்துறைக்கு வேலையே இல்லை. சம்பவம் செந்திலுடைய போட்டால் கூட காவல்துறையில் இல்லைன்னா அப்போ காவல்துறைக்கு சம்பவம் செந்தில் யாருன்னே தெரியல. இப்போ சம்பவம் செந்தில நீங்கள் இத்தனை பேர் இப்போ தேடிட்டு இருக்காங்க, ஆனால் காவல்துறை ரெக்கார்டில் இல்லை. சரி, இந்த 20 பேர் இப்போ இருக்காங்க இந்த குற்றவாளி வழக்கில். 20 பேருக்கு ஒரு 6 மாத காலம் யாரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க? ஆம்ஸ்ட்ராங்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 20 பேரும் ஒரே இடத்துல இருந்திருக்காங்க. எங்கே? நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்குடைய எல்லைக்கு உள்ளே இருந்திருக்காங்க. 20 பேர் 6 மாத காலம் நீங்கள் திட்டம் போட்டு வகுத்து செயல்படுத்துவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்த இந்த 20 பேர் 20 பேரும் 20 இடத்துல இருந்தாலும் குற்றவாளிகள் 11 பேர் நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்குடைய வளையத்துக்குள்ளே இருந்திருக்கான். இதுக்கு பின்னணியில் ஒரு 9 பேர். 20 பேருக்கு ஒரு நாளைக்கு ஒருவருக்கு நீங்கள் 10,000 ரூபா செலவுக்கு வேணும். 3 நேரமும் மூக்கு பிடிக்க குடிப்பான். இவனை ஊற்றி ஒவ்வொரு ரவுடிக்கும் ஒரு 4 பேர் 5 பேர் ரவுடி பாதுகாப்பு. இவன் அதிகமாக குடித்தான நேரம் போகிற இடங்க நீங்கள் விபச்சார விடுதி தான், ஸ்பாக்கு தான். அப்போ ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா வேணும். இது ஆண் பெண் உட்பட 20 பேருக்கு ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா வேணும். ஒரு நாளைக்கு மாதம் 60 லட்ச ரூபா வேணும். 6 மாதம் 6 36 3.5 கோடி 4 கோடி ரூபாய் வேணும். இந்த 4 கோடி ரூபாயை யார் இதில் முதலீடு போட்டது? இது கொலைக்கு முன்பு 4 கோடி, கொலைக்கு பின்பு ஜாமீன் எடுக்கணும், அவனுக்கு வீட்டுக்கு பணம் கொடுக்கணும், ஜெயிலுக்குள்ளே அவனுக்கு செல்வாக்கு பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு 4 கோடி, இவர்களுக்கு சம்பளம் 4 கோடி. அப்போது கோடிகளாக விரிவடையுது. அஞ்சலை வீட்டில் 50 லட்ச ரூபா கொடுத்ததா சொல்கிறாங்க. மணிமேகலை வீட்டில் மலர்கொடி 50 லட்ச ரூபா கொடுத்ததா சொல்கிறாங்க. எங்கே திரும்பினாலும் 50 லட்சம், 1 கோடி 50 லட்சம் தான். 3 கார் 6 மோட்டார் சைக்கிள். 3 காரும் நீங்கள் சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரோட விலை 15-20 லட்ச ரூபா, 60 லட்ச ரூபா 3 காரு, 6 பைக்கு எல்லாம். அது பார்த்து அது ஒரு 1 கோடி கிட்ட வருது. இத்தனை கோடியை இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்காக பயன்படுத்திய மாஸ்டர் மைண்ட் குற்றவாளி யார்? இந்த 20 பேரை வேலை வாங்கின ஆள் யார்? சம்பவம் செந்திலா? இல்லை வேறு தலைமறைவாக இருக்கக்கூடிய அந்த குற்றவாளி யார்? இது காவல்துறையினுடைய குற்ற ஆவண பதிவுப்படி ஒவ்வொருவருக்கும் 7 கேஸ் 8 கேஸ் 5 கேஸ் இருக்குது. புன்னை பாலு மேலே 3 மர்டர் கேஸு, அஞ்சலை மேலே 2 மர்டர் கேஸு, ஒரு குண்டாஸு, மலர்கொடிய மகன் புழலில் இருக்கார் ஒரு மர்டர் கேஸில். அப்போ இத்தனை பேர் கொலை குற்றவாளிகள் எப்படி இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஒன்றிணைக்கப்பட்டார்கள்? ஒன்றிணைத்தது யார்? இவர்களுக்கான கொலை திட்டத்தை உருவாக்கி கொடுத்து இத்தனை கோடி செலவு பண்ணது யார்? இப்படி பல கேள்வி வருது. இத்தனை கேள்விகளுக்கும் இப்போ விட யார்? சம்பவம் செந்தில். சம்பவம் செந்தில
சில மீடியாக்கள் டிஆர்பி ரேட்டுக்காக உருவாக்குனானா இல்லை உண்மையாக அவன் குற்றவாளியாங்கிறத யார் சொல்லணும்? காவல்துறை தான் சொல்லணும். இப்போ எப்படி சார் காவல்துறை வந்து என்கவுண்டர் பண்ணுவாங்களா இல்லை பிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருப்பாங்களா சார்? இல்லை உண்மையை வெளியே கொண்டு வரணும்னா என்கவுண்டர் பண்ணால் இப்படி உண்மை வந்துடுமா? குற்றவாளியை உண்மையை எடுக்கணும்னா உடனடியாக என்கவுண்டர் பண்ணால் உண்மை வந்துடுமா? அப்புறம் என்ன பண்ணணும்? அவனை உயிரோடு வச்சு இந்த குற்றம் நடந்ததுக்கான காரணம், இந்த குற்றம் நடந்தால் யாருக்கு லாபம் வந்தது, இதில் இப்போ எத்தனை கோடி ரூபாய் நில வியாபாரமா, ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் வியாபாரமா? ஆருத்ரா கோல்டில் 5000 கோடி பொதுமக்களுடைய 1 லட்சம் பேருடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இந்த 5000 கோடி இப்போ எங்கே போச்சு? யார்கிட்ட இருக்கு? இந்த பக்கம் 5 பேர், ஹாரிஷு, ஆர்கே சுரேஷு, கொலையான ஆற்காடு சுரேஷ், இப்படி இத்தனை பேர் இருக்காங்க. இந்த பக்கம் ராஜசேகர் ஆம்ஸ்டாங்கு. இப்போ ராஜசேகர் துபாயில் ஒளிஞ்சிருக்காரு. இவங்கெல்லாம் வசூல் பாதிக்கப்படணுக்கு பணத்தை கொடுக்க வேண்டாங்கிறாங்க. ஆம்ஸ்டாங் தரப்பு பாதிக்கப்பட்ட தலித் மக்களுக்கு பணத்தை வசூல் பண்ணுறதுல இருக்குது. இவர்கள் பணத்தை கொடுக்க வேண்டாங்கிற குரூப்பு, இவர்கள் பணத்தை பாதிக்கப்பட்ட கொடுத்தாகணுங்கிற குரூப்பு. இந்த 2 குழுவுக்கும் மான சண்டை தான் இப்போது காவல்துறை சொல்லுது. ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸு 5000 கோடி ரூபா அந்த பொதுமக்களுடைய பணத்துக்கான கொலை. சரி, இப்போ இதில் சம்பவம் செந்திலுடைய ரோல் என்ன? இவர் ஆர்கே சுரேஷுக்கு நெருக்கமானவரா, இல்லை ஹாரிஸுக்கு நெருக்கமானவரா, ராஜசேகருக்கு நெருக்கமானவரா, ஆம்ஸ்டாங்குக்கு நெருக்கமானவரா? சம்பவம் செந்திலுடைய ரோல் என்ன? யாரோ ஒருவருக்கு ஆதரவாக இருக்கணும், ஒருத்தருக்கு எதிர்ப்பாக இருக்கணும். இப்போ இந்த சம்பவம் செந்தில ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் தான் இப்போ இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு நின்றுட்டே வருது. இப்படி நின்றுட்டு வருகிற பொழுது சம்பவம் செந்தில் யாருக்கு ஆதரவாக இருந்தார், யாருக்கு எதிர்வாக இருந்தார், செய்தியே இல்லை. செய்தியே இல்லை. அப்போது ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸுக்கு 5000 கோடிக்கான சண்டையில் தான் இந்த கொலை நடந்ததாகத்தான் 90% பேர் 90% செய்தி இருக்குது. இந்த செய்திகளில் சம்பவம் செந்திலுடைய பார்ட் என்ன? சம்பவம் செந்தில் 15 வருஷமாக ஃபீல்டுக்கே வராத ஆள், ஃபோட்டோவே இல்லை, வழக்கு இல்லை, வழக்கு கோர்ட்டுக்கு வர்றதில்லை, எந்த போலீஸும் பார்க்கல, எந்த அதிகாரி கைது செய்யலை. அப்போ எங்கே சம்பவம் செந்தில்? ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காருங்கிறாங்க, ஒருத்தர் உள்நாட்டில் இருக்காங்கிறாங்க. அதான் ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து இந்த காசு மட்டும் அனுப்பி அவங்க வேலை வாங்குறது தான் அவருடைய வேலை. அதான் ஒரு மாஸ்டர் மைண்ட் தான். சரி, அப்போ அந்த மாஸ்டர் மைண்டை காவல்துறை பிடிச்சிருக்கணுமா இல்லை? எவ்வளோ நாளா? இத்தனை நாள் இத்தனை கொலைகளுக்கு பின்னணியில் சம்பவம் செந்தில் இருக்கார் அப்படின்னா சம்பவம் செந்தில் கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா? அதாவது அம்பை ஏவியது யார்? அம்பை கைது பண்ணிட்டீங்க, ஏவியவன் தானே குற்றவாளி. சம்பவம் செந்தில் ஏவினார், பல கோடி ரூபாய் நீங்கள் ஸ்கிராப் பிஸ்னஸாக தலையிடுறாரு, ஆருத்ராவில் தலையிடுறாரு. இப்படி இருந்தால் அந்த சம்பவம் செந்திலுடைய ரோலை காவல்துறை வெட்டியிருக்கணுமா இல்லையா? கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா? அப்படி எந்த தகவலும் இல்லையே. காவல்துறை கைது மார்க்ஷீட் கோர்ட்டில் வழக்கு இல்லைங்கிறாங்க, காவல்துறை கைது செய்யலைங்கிறாங்க. அப்போது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் சம்பவம் செந்தில் இத்தனை ஆண்டு காலம் தப்பிச்சுக்கிட்டார்? அப்போ காவல்துறை மீது நம்ம ஒரு நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை கொண்டு வரலாமா? காவல்துறை கடமையை செய்வதை யார் தடுத்தது? அரசியல்வாதியா, அதிகாரியா, இல்லை கையூட்டா? சம்பவம் செந்தில இப்போ தேடுகிற ஒரு குற்றவாளியாக அறிவிச்சு தேடிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, நொய்டாவில் பிடிச்சிட்டாங்க, ஆந்திராவில் பிடிச்சிட்டாங்கன்னு. இத்தனை குழப்பங்களுக்கு காரணம் இந்த மர்ம முடிச்சை அவிழ்ப்பதற்கு யார் வேணும்? சம்பவ செந்தில் வேணும். சம்பவ செந்தில நீங்கள் ரவுடி லிஸ்ட்டில் கண்காணிப்பு வளையத்தில் வச்சுருக்கணுமா இல்லையா? போட்டால் இல்லை, ஒரு நடவடிக்கை இல்லை, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. இதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? காவல்துறைக்கு இருக்குது. அப்போ காவல்துறையினுடைய பட்டியலில் கடைசி எந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது, எந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார், எந்த கோர்ட்டில் கைது செய்யப்பட்டார்,
எந்த நீதிபதி கூட ஆஜர்படுத்தப்பட்டார், எந்த காவல்துறை அவர் கைது செய்தது, எங்கே என்ன வழக்கு, இது எந்த விவரமே இன்றைக்கி வரைக்கும் தெரியலையே. அப்போது இது என்ன மாயாவி வீரப்பனா சம்பவம் செந்தில், இல்லை பின்லேடனா? பின்லேடனே அமெரிக்கா பிடிச்சிருச்சு, வீரப்பனையை விஜயகுமார் பிடிச்சிட்டார. 15 வருஷமாக சம்பவத்துக்கு பின்னாடி இருந்து மூளையாக ஸ்கெட்சு போட்டுட்ருக்காருன்னா அவ்வளோ பெரிய குற்றவாளியை காவல்துறையாக நெருங்க முடியல. இப்படி பல கேள்விகளுக்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்குள்ளே பதில் இருக்குது. இருந்தாலும் காவல்துறை அனைத்து டீமும் பல ஊர்களுக்கு போய் குற்றவாளிகளை தேடிட்டு இருக்காங்க. இப்படி பல இடங்கள்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் அத்தனையுமே இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய தகவல்களாக தாமதப்படுத்தப்பட்டு கொண்டே வருகிறது. அப்போது இந்த வழக்கில் சம்பவம் செந்தில் பிடிபட்டால்தான் முடிச்சுக்கள், மர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படும். அப்போ சம்பவ செந்திலோடு இந்த வழக்கு முடியுதா, இந்த விசாரணை முடியுதா, குற்றவாளி முடிகிறாரா, இல்லை அதற்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் இருக்காரா, இதையும் காவல்துறை தான் இந்த முடிச்சுக்களையும் அவிர்க்க வேண்டிய கடமை இருக்குது. மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பும் காத்து கிடக்கிறது. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம் சார்.